கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு பெண்களும் இது பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விழிப்புணர்வுனா, இந்த ஹெர்பல் நாப்கின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நிறைய பெண்களை இன்டர்வியூ எடுக்கிறோம், நிறைய பேசுறாங்க, நிறைய ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதனுடைய அவசியம் இந்த காலத்துல அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்படி இந்த தொழில் மூலமா எப்படி நம்மளால வளர்ச்சி அடைய முடியும்? இதற்கான என்ன வாய்ப்புகள்லாம் எதிர்காலத்துல இருக்கு அப்படின்றத பத்தின நிறைய நல்ல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஈரோட்ல இருந்து சரண்யா அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சரண்யா. நான் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில கந்தசாமி பாளையம் அப்படின்ற ஊர்ல நான் இருக்கேன். ஓகே மேம், நீங்க வந்து ஹெர்பல் நாப்கின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுடைய இந்த பயணம் எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா இந்த ஹெர்பல் நாப்கின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பயணம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாதான் இருக்கு. இப்போ நான் இது ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க இந்த தொழில. நல்லா சிறப்பா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஒரு சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரி, நம்ம ஹெர்பல் நாப்கின் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு மேம்? இந்த தொழில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமே நானே தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தம்பி டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து அந்தரங்க பகுதியில் நிறைய சீழ்கட்டிகள் வர மாதிரி வந்து ரொம்ப பீரியட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூ எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கும் பாத்தீங்கன்னா என் கணவர் நிறைய இடத்துல பேட்ச் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு பெருசா எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு டைமும் பீரியட்ஸ் அப்போ நம்மளுக்கு அது ஒரு பெயினா, அது ஒரு மாதிரி சீழ்கட்டியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து என் கணவர் தான் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை பேடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வாங்கி எனக்காக வந்து கொடுத்தாங்க. நானும் அப்போ ஒரு விழிப்புணர்வு இல்லாம சும்மா சாதாரணமா எப்பயும் ஒரு பேடு வாங்குவோம் இல்லைங்களா, அது மாதிரிதான் நான் சாதாரணமா ஒரு பேட் வாங்கினேன். அது பாத்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்றனால ஒரு 3 பேக் 4 பேக் அந்த மாதிரி வாங்குவேன். ஸோ ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு 9 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. சுத்தமாவே எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லைங்க. ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்கின் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப பளபளப்பா பழைய இது வந்துருச்சு. என்னடா நம்மளுக்கு இது ஒரு சீழ்கட்டி ப்ராப்ளம் வந்துகிட்டு இப்ப இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, மேஜிக்கா இருக்கு, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பேக்கெட்டை வந்து நான் அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அதுல ஹெர்பல்ஸ் இருந்துச்சு. நான் வந்து சும்மா மூலிகை நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அப்போ வந்து அந்த ஹெர்பல்ஸ் ஏதோ நம்மளுக்கு பண்ணிருக்கு அப்படிங்கிறது நான் அப்பதான் எனக்கே ஒரு விழிப்புணர்வு கிடைச்சது. சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு 4 வருஷம் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்து சரியா இருக்கு. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு என்ன மாதிரி நிறைய இஷ்யூ ஏதாவது இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா நம்ம வந்து இது யாரோ நிறைய பேருக்கு நம்ம பண்ணணும், சொல்லணும், நம்மளும் இதை பிசினஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு சரியாயிடுச்சுங்கிறதே எங்க 2 பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா வந்துமா, நான் உனக்கு எந்த உதவினாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எங்க கணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது முழுக்க சப்போர்ட் பண்ணி பண்ண சொல்லி சொன்னதும் அப்பதான் எனக்கு பாத்தீங்கன்னா மூலிகை நாப்கினோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. அதை நான் வந்து மேலும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவே பாத்தீங்கன்னா எனக்கு அப்பதான் வந்து ஒரு விழிப்புணர்வே எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் மேடம். ஸோ உங்களுக்கு நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதுல ஒரு நல்ல பலன் கிடைச்சதுனால இதை மற்றவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ இந்த ஹெர்பல் நாப்கின் அப்படின்றத எப்படி தயாரிக்கிறீங்க மேம்? ஹெர்பல் நாப்கின் பாத்தீங்கன்னா மேடம் முழுக்க நம்ம பருத்தி காட்டனாலதான் தயார் பண்றோங்க மேடம். அதுல மூலப்பொருள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பருத்தி பஞ்சு தான் நம்ம இதுல பயன்படுத்துறோம். வேற எந்த வித ஒரு வேதியியல் பொருட்களான கெமிக்கல்ஸோ எதுவும் கிடையாது. அதோட வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மூலிகைகள் நாங்க ஒரு 12 வகையான மூலிகை இதுல ஆட் பண்றோம். துளசி, வேப்பிலை, கற்றாழை, அதிமதுரம், அந்த மாதிரியான ஒரு 12 வகையான மூலிகையை தான் இதுல நாங்க மூலப்பொருட்களா பயன்படுத்திட்டு இருக்கோம் மேடம். சோ இந்த மூலப்பொருட்கள்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது?
மூலப்பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க மேடம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா பக்கமுமே கிடைக்குது. நம்ம இந்த ஹெர்பல் நாப்கின் தயார் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலப்பொருட்கள் கேட்டீங்கன்னாவே சப்ளை பண்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா பக்கமுமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்மளுக்கு கிடைக்குதுங்க மேடம் இது. இந்த ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இருக்க சில பிரச்சனைகள் சரியானுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது போல இந்த ஹெர்பல் நாப்கின்ல வேற என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு மேம்? இந்த ஹெர்பல் நாப்கின் நம்ம பயன்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கஸ்டமரே ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு குழந்தை இல்லாம இருந்துட்டு இந்த பேட் 1 இயர் யூஸ் பண்ணி அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. அது என்கிட்ட ஆதாரமா இருக்கு. கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ குழந்தையின்மை பிரச்சனை கண்டிப்பா கியூர் ஆகும். அதோட பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மாதவிடாய் டைம்ல பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஹெர்பல்ஸ் போய் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். நீங்க பேட் இது யூஸ் பண்ணும்போது பெயின் இல்லாத ஒரு மாதவிடாய் இருக்கும், உங்களுக்கு வலி இருக்காது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகள் முற்றிலுமே குணமாயிருக்கு. தொடர்ந்து பயன்படுத்துறவங்களுக்கு நீர்க்கட்டி இல்லை அப்படின்ற ரிசல்ட்டுமே எங்கிட்ட இருக்கு. நீர்க்கட்டிகள் கண்டிப்பா குறையுது. அப்புறம் உடலை வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையா உங்களுக்கு வச்சிருக்கும். நம்ம பேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் பாத்தீங்கன்னா உடம்பு சூடால நிறைய உஷ்ணமான நோய்கள்லாம் வருது. ஸோ உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். புற்றுநோய் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குறையிறது தடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த பேட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம இது மேலும் பயன்படுத்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசான காலத்துல மாதவிடாயில ஏற்பட்ட மாதவிடாய் சுழற்சி டைம் நிற்கும் போது பாத்தீங்கன்னா பெயின், அப்புறம் கர்ப்பப்பையை நீக்கணும், இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு இப்போ. ஆனா இனி வர காலத்துல இதை பயன்படுத்திட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கு இந்த வலி இல்லாத மாதவிடாய் நிக்கிறதுக்கான ஒரு சூழல்லாம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா இதை பயன்படுத்தும் போது அதை நம்ம தவிர்த்திடலாம். கர்ப்பப்பையை உங்களுக்கு பாதுகாக்குது. கர்ப்பப்பை வாயில இருக்கக்கூடிய புண்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தரங்க பகுதியில புண்கள், காயம், ட்ரையா வறட்சியா இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே வந்து இந்த பேடு வந்து சரி செய்யுது. கண்டிப்பா இந்த பேடை வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். ஒரு டைம் 2 டைம் பயன்படுத்துறேன் அப்படிலாம் கிடையாது. குறைஞ்சது 1 வருடமாவது பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய உடல்ல என்ன ஒரு பிரச்சனையால அவதிப்படுறாங்களோ அதுக்கான தீர்வு கண்டிப்பா அதுல இருக்கு அப்படிங்கறதுல நான் முழுசா நம்புறேன் மேடம். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னா கூட அதையுமே சரி பண்றதுக்கு இந்த ஹெர்பல் நாப்கின் ரொம்ப ரொம்ப பயன்படுது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த ஹெர்பல் நாப்கினுக்கும் மற்ற நாப்கின்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்? இந்த ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்றதுனால எப்படி குழந்தையின்மை பிரச்சனை கூட சரியாகுது? கண்டிப்பா மேடம். ஏன்னா இதுல நம்ம வந்து மூலிகைகள் தான் மேடம். 12 வகையான மூலிகையை நம்ம கலக்குறோம். மற்ற பேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் அதிகமா நம்ம அதுல பயன்படுத்துறாங்க. டயாக்சின் அந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. ரத்தப்போக்கு தன்மை வந்து அது ரொம்பவே அதிகப்படுத்துது. இது வந்து நம்ம இந்த பேட்ஸ் பயன்படுத்தும் போது ரத்தப்போக்கை வந்து சரியா, அதாவது சீரா வச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இடைவெளி பீரியட்ஸால நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இதை பயன்படுத்த இடைவெளி பீரியட்ஸ் வந்து கண்கூட கட்டுக்குள்ள வரதை நம்ம பார்க்க முடியும். 1 வருஷத்திலேயே கண்டிப்பா பழைய கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. நீர்க்கட்டியும் பிளஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா இதுல கெமிக்கல் கிடையாது. நம்ம ஃப்ராக்ரன்ஸ்க்கும் நம்ம லெமன், ஆரஞ்சு ஃபிளேவர், இந்த மாதிரி வெற்றிவேல், மகிழம்பூ இந்த மாதிரி தான் நம்ம இதுல பயன்படுத்துவோம். ஸோ பாத்தீங்கன்னா கெமிக்கல் சுத்தமாவே இதுல நம்ம பயன்படுத்துவது கிடையாது. அதனால கண்டிப்பா வந்து மூலிகைகள் கண்டிப்பா நல்லா ஒர்க் ஆகும் இதுல. அதனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கெமிக்கல் கிடையாது, இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு பொருள் அப்படிங்கறனால கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த தொழிலை நீங்க எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? ஆரம்பத்துல வந்து ஒரு 10,000 தான் மேடம் நாங்க ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்காக தான் ஃபர்ஸ்ட் பண்ணினேன். சரி எங்க வீட்டுல வந்து பண்ணுமா, போனா போகுது, இல்லைன்னா நீ உன்னோட ஓன் லிஸ்ட் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா சரி ஓகே ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப பரவாயில்ல, நல்லாவே போயிட்டு இருக்கு மேடம். இப்போ எந்த ஒரு சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதை ட்ரை பண்ணலாம். பட் அதை தாண்டி பார்க்கும்போது மார்க்கெட்டிங் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணீங்க? மார்க்கெட்டிங் கண்டிப்பா வந்து மேடம் நாங்க என் கணவர் மூலியமா தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு வாய் வழியா தான் நிறைய இடத்துல வந்து சொன்னாரு. நான் சொன்னா இல்லைங்களா, எனக்கு சரியாயிடுச்சுங்கிறதே வந்து எனக்கும் ஒரு நம்பிக்கையும் அவருக்கும் ஒரு நம்பிக்கை. அதை வந்து பல பேர்த்துக்கு தான் வாய் வழியா சொன்னாரு. அதுல நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அதோட பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தொடர்ந்து அப்புறம் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம். அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டான்ட்டு இப்ப இந்த மாதிரி தான் வந்து
கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணியிருக்கேன் மேடம். ஓகே மேம். சூப்பர் மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டோம்னாலும் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹெர்பல் நாப்கின் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு? வரவேற்புங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது. யாருமே இதை வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. ஆனா வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி இல்ல இது பண்ணும்போது இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஹெர்பல் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நான் என்ன மட்டும்தான் ஆதாரமா உதாரணமா சொல்லி சொல்லி தான் இதை அடுத்தடுத்து கொண்டு போனேன். இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணவங்க இப்ப ரிசல்ட் சொல்லும்போது எனக்கு நீர் கட்டி இல்ல, சுத்தமாவே இல்ல, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி நாங்க ரிசல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பின்மை இருந்து குழந்தை பிறந்து கன்சீவ் ஆயிருக்கேன், மாதவிடாய் பிரச்சனை இல்ல, அரிப்பு இல்ல, ஐஸ் கட்டி மாதிரி பௌத்திர கட்டி எல்லாமே எனக்கு கியூர் ஆயிருக்குன்னு நிறைய பேர் இப்ப எனக்கு ரிசல்ட் சொல்லும்போது எனக்கு பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுதான் மேடம் எனக்கு இப்ப வந்து எல்லாரும் சொல்றது ஒரு காரணம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சவால் இருக்கும். நீங்களுமே இந்த ஹெர்பல் நாப்கின் பிசினஸ்ல நிறைய சவால்கள சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதோ, அல்லது இப்போ வரையிலுமே ஒரு பயங்கர சவாலா இருக்க விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வர்றீங்க? சவாலான விஷயம்னா முதல்ல நம்ம ஒருத்தவங்க அப்ரோச் பண்றதேங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலா தான் மேடம் இருந்துச்சு. நம்ம எது சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம ஜென்ஸ் எல்லாம் கூட கேட்குற மாதிரி இருக்காங்க. பெண்கள் வந்து இன்னமும் அது விழிப்புணர்வு சுத்தமாவே இல்லை. ஒரு பேடை வந்து நம்ம வாங்குறோம், அது நம்ம இவ்வளவு நேரம் பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வே இல்லாம தான் இருக்காங்க. ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பேடை வந்து 4 hours 6 hours தான் நம்ம பயன்படுத்தணும், அது ஒரு நாள் முழுக்க பயன்படுத்துறாங்க. அவங்க கிட்ட போய் வந்து அந்த பட்ஜெட்டை தான் அவங்க யோசிக்கிறாங்க. பணத்தை வந்து நம்ம அதிகமா செலவு பண்றோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட எடுத்துக்கிட்டு போறது இன்னமும் கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கு. பேசி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள மாற்ற வேண்டியதா இருக்கு. அதனால நான் மேக்சிமம் ஒரு சிலரை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா எங்கேயுமே போக மாட்டாங்க. லைஃப் லாங் நம்ம கிட்ட தான் அவங்க வர்றாங்க. அதனால அதுதான் மேடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கு. அதான் சவாலான விஷயமாவே இருக்கு. இப்போ வந்து இந்த ஹெர்பல் நாப்கின் பற்றின ஒரு விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது சிரமமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த ஹெர்பல் நாப்கின் பற்றி ஒவ்வொரு பெண்களும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள் அவங்க மத்தியில் வேணும்? பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பா பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு இதை வாங்கி பயன்படுத்துறோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம குழந்தைங்களோட கர்ப்பப்பையோடைய கருமுட்டைகளையும் நல்லா பாதுகாத்துக்கலாம். அடுத்த தலைமுறையை வந்து நம்ம கொடுக்கலாங்கிறத அவங்க கண்டிப்பா இதுல உணரணும். கண்டிப்பா அடுத்த தலைமுறையை காப்பாத்துறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்கள் தான் வந்து ஒரு மூல உதாரணமா இருக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸால பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கெமிக்கல் நாப்கின்ஸ் எல்லாம் விட்டுட்டு இயற்கையா நம்ம துணிகளை தான் பயன்படுத்த முடியாது இப்ப இருக்கிற வேலை பழுவால. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் பேட் வந்து நிறைய பகுதியில எல்லா பக்கமுமே எங்கிட்டையும் இல்லை எல்லா பகுதியிலுமே நிறைய பெண்கள் வந்து ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க, நல்ல முறையில பண்றாங்க. அவங்க கிட்ட வாங்கி இந்த மாதிரி மூலிகை நாப்கின்களை பயன்படுத்தி அவங்கவுங்க கர்ப்பப்பையே சுத்தமாகவும் அவங்களையும் வந்து பாதுகாப்பாகவும் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறை அவங்க வந்து கண்டிப்பா காப்பாற்ற முடியும். அந்த பேட்ஸை வந்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மண்ணிலையும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதை நீங்க வந்து எரிச்சிங்கன்னா கண்டிப்பா சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும். இதே பிளாஸ்டிக்கை எரிச்சிங்கன்னா அப்படியே ஒரு லிக்விட் தன்மையா உங்களுக்கு வரும். ஆனா இது கண்டிப்பா சாம்பல் மட்டும்தான் வரும். ஸோ மண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பா இந்த பேடை வந்து மக்கள் வாங்கி பயன்படுத்தணும். அதுதான் நான் எல்லா பெண்களுக்கும் வந்து கேட்டுக்கிறது. அவங்களுடைய குழந்தைகளும் வந்து இப்ப இருக்கக்கூடிய பூ பெய்த பெண்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அடுத்த தலைமுறையில வந்து குழந்தையின்மை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. செயற்கை கருமுட்டைங்கிறதெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்தது வராது. அதை இப்ப இருந்தே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட குழந்தைங்க பூப்படைஞ்ச பெண்களுக்கும் கொடுக்கலாம். இனிமேல் இப்ப தவறவிட்ட பெண்கள் இனி வந்து வர காலங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மாதவிடாய் நிக்கிற காலத்துல வலியாலையும் கர்ப்பப்பை அகற்றுதல் போன்ற அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரத்துக்கு இந்த நாப்கின் பயன்படும். இதை மக்கள் கண்டிப்பா உணரணும். பெண்களுக்கு நான் வலியுறுத்துறது இது ஒண்ணுதான். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இதுக்கிடையில நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப பெருமையாக நினச்ச அந்த ஒரு தருணம் என்னவா இருக்கும்? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பெருமையா நினைச்ச விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கியூர் ஆகி இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல நிறைய ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப அது பெருமையா நான் நினைக்கிறேன். குழந்தை கிடைச்சிருக்கு, கன்சீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னது, அப்புறம் எனக்கு நீர் கட்டி சுத்தமா இல்லைங்க, நான் அன்னிக்கா இருந்தேன், டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அதுக்கு முன்னே எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, ஒரு 1.5 வருஷமா அவங்க பேட் யூஸ் பண்ணி இப்ப சுத்தமா நீர் கட்டியே இல்லைன்னு சொன்னது, இது மாதிரியான விஷயம். பெயின் எனக்கு வயிற்று வலியே சுத்தமா இல்லை, பல வருஷமா வயிற்று வலி அப்படின்னாங்க.
ஸோ எனக்கு இது அந்த மாதிரி அரிப்பு இல்லை, அந்த இடத்துல அவங்க எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு வகையான ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைச்சு அவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓ பரவாயில்ல, நம்ம வந்து எடுத்த காரியத்துல ஓகே நமக்கு நல்லானது 10 பேர்த்துக்கு நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு நல்லா இருக்கும் போது அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அது எனக்கு வந்து பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10 பேர் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இது மாதிரி இன்னும் நான் ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேரை கொஞ்சம் கொஞ்சமா இனி வர காலங்கள் உருவாக்கணும். கண்டிப்பா அதுதான் எனக்கு ஒரு பெருமையா இருக்கு சிஸ்டர். ஸோ இப்போ நீங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருக்கு? ஃபேமிலி சப்போர்ட் பாத்தீங்கன்னா என் கணவர் தான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆரம்பத்துல அவரு தான் பண்ணுமா, எது வந்தாலும் பாத்துக்கலாம், நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கு பண்ணு. ஏன்னா நான் ஒரு 6 மாசமா தூங்கவே இல்லை நிஜமா. 9 monthsல எனக்கு சரியானதும் ஓகே ஏதோ மேஜிக் இருக்கு, இதை நான் பண்ணியே ஆகணும், இந்த பிசினஸ் வேணும்னு நான் கனவுல கூட எனக்கு நாப்கின் மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பிசினஸை பண்ணணும்னு அவர்கிட்ட கெஞ்சிதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சமா ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி ட்ரைனிங் போய் கொஞ்சமா தான் நான் ஆரம்பிச்சேன். அவர்தான் எனக்கு அப்பவுமே சரி ஓகே என்னானாலும் சரி, எத்தனையோ பேர் ரிலேட்டிவ் எல்லாருமே ஏதேதோ சொல்லியிருக்காங்க, பட் ஆனாலும் அவரது நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல, இவனவே பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்பவும் பண உதவி எல்லாமே எனக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என் கணவர் எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாரு. இன்னைக்குமே எனக்கு ஒரு டெலிவரினாலும் அவரோட ஒர்க்குக்கு மத்தியில என்னுடைய கஸ்டமருக்கு டெலிவரியும் அவர் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கூட என் குழந்தை, என் பையனும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய சின்ன வயசுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவனும் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே என் பையனும் எனக்கு வந்து சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பெண்ணா இருந்து நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்களுடைய கணவர், குழந்தைங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே போல ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா சுய தொழில் அப்படின்றது மேடம் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா வேணும். அதுவும் ஒவ்வொரு பெண்களுக்கும் கண்டிப்பா தேவை. நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் நம்மளுக்கு வேணும். அதுவும் வந்து இந்த தொழில் நம்மளுக்கு வந்து வீட்டுல நம்மளையும் பார்த்துக்கலாம், குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது வீட்டுலவே நாங்க ஒரு ஹோம்மேடா இந்த பிசினஸ் பண்ணும்போது அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு. வெளியில போய் நம்ம ஒரு இடத்துக்கு ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு இது நம்மளே ஓனா பண்ணும்போது அது ஒரு பெரிய ஹாப்பி. அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு வகையான துறையில கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழிலை வந்து கண்டிப்பா பண்ணனா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளப்படுத்தும். இப்ப எனக்கு எப்படி ஒரு பிசினஸ் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இந்த ஹெர்பல் நாப்கின்னால பல பேர்த்துக்கு நன்மை அடைஞ்சு அது எனக்கு ஒரு அடையாளமாக இப்ப எனக்கு மாறி இருக்கு. அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை வந்து ஒரு சுயதொழில் பண்ணும்போது உருவாக்கி கொடுக்கும் மேடம். அது பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ இப்போ சுய தொழில் சார்ந்தும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்தும் இந்த ஹெர்பல் நாப்கின் பற்றியும் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதிரை எஃப்எம்க்கு வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு வந்து இந்த என்னுடைய அருவி ஹெர்பல் நாப்கினை பத்தி பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது இல்லாம அவங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்துல மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஹெர்பல் நாப்கின் பற்றின நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நமக்கு தெரியப்படுத்தின சரண்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இதே போல டெய்லியும் 7:30க்கு டியூன் பண்ணுங்க. அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.